மனசை ஒரு ஒழுக்கத்தில் எண்ணத்தை எழும்ப வைக்கணும். எண்ணெல்லாம் எழும்பலாம் இருக்காது, பொய் சொல்கிறானுங்க. அப்படி ஸ்டாப் பண்ணினா தூங்கிட்டேன். எண்ணெய் இல்லைன்னா இருக்கும், தூங்கிட்டு இருப்பேன். எண்ணெய் இல்லாமல் ஆகும். அதை உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ கட்டுப்படுத்த தெரிஞ்சிருப்ப. கட்டுப்படுத்துறது தான் பயிற்சி தரேன். எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும், வராமையே கம்முன்னு இருக்க முடியும். ஆனால் நேர்வழி பாதையில் அனுப்புறது தான் பெரிய விஷயம். எண்ணங்களை எப்படி அனுப்பணும்? நேராக எந்த செயல் செய்யணுமோ அதில் நல்லா இருக்கணும். சில பேர் இங்கே கொஞ்சம் செய்வோம், அங்கே கொஞ்சம் செய்வோம், அங்கே கொஞ்சம் செய்வோம், எதையுமே ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டான். ஒரு வேலையும் தெளிவாக இருக்காது. வாழ்க்கையில் முன்னேறணுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், வாழ்க்கையில் எதையுமே செய்யாமல் சும்மாவே செத்து போயிடுவான். இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது? இதெல்லாம் எண்ணங்களில் சீராக இல்லாதது தான். ஸோ எண்ணங்கள் என்ன பண்ணிக்கணும்? சீராக ஒயினத்தை தெரிஞ்சுக்கணுமே தவிர ரெண்டுமே இல்லாமல் ஆகணும். அவ்வளோதான். ஏன் தூங்கிட்டுன்ற நான் எதுக்கு பிரச்சனை? அலங்காணி போடு, பாயை போடு, தூங்கிட்டு என்ன இருக்கான்? என்ன இல்லாமல் இது தூங்கிட்டேன், என்ன செயல்படுவேன்? சார் கனவுல நான் ஜெயிச்சிருவேன். எதில்? கனவுல போய் நான் என்ன பண்ணுவேன்னா ஜெயிச்சிருவேன். சாத்தியம். அதனால் எண்ணங்கள் இல்லாமலாம் இருக்கோண்ணா. எண்ணங்கள் என்ன பண்ணுங்க? கையாளுங்க. சரியா? சரியானதுக்காக எண்ணெய் இல்லைண்ணா எண்ணெய் இல்லைன்னா வர முடியாது, எண்ணெய் இல்லைன்னா வாழ முடியாது. கண் இருக்குது, எண்ணெய் இல்லாமல் இருக்குமா? பார்த்தா எண்ணெய் வருதா இல்லையா? இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது அழகாகுது, அசிங்கமாகுது, இது தேவைப்படுது, இது தேவைப்படல, பார்த்தா வருது தானே. அப்படி எண்ணெய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? எண்ணமே இல்லாமல் ஆகிடணும். கரெக்டு தான், பயிற்சி பண்ணால் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிறேன். அது அந்த பக்கம். பயிற்சிக்கே வராதவரை வந்து யூடியூப் மட்டுமே பார்த்துட்டு பயில்வான் பக்கிரியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள்? எண்ணத்தை கடிவாளம் போட்டு கட்டுப்பாட்டோடு என்ன பண்ணுங்கள்? குதிரையை அடிக்க ஆள்றேன்னு சொல்லி அடித்து நவுத்திட்டிங்கன்னா பொண்டாட்டியை அடிக்க ஆள்றேன்ட்டு என்ன பண்ணுவான்? வேலைக்கு அனுப்பாமல் அதை பண்ணாமல் இது பண்ணாமல் என்ன பண்ணுவான்? அவனாலும் யூஸ் பண்ண முடியாது, மற்றவங்களும் யூஸ் பண்ண முடியாது. டப்பா மாதிரி இருந்துட்டு போயிடும்.